வெற்றியும் வளர்ச்சியும் பெறப்போகும் விருச்சிக ராசி நண்பர்களே. பொதுவாக இந்த விருச்சிக ராசி டிசம்பர் மாத பலன்களில் சிறப்புமிக்க பலன்கள் நிறைய இருக்குது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வலிமை குன்றுறாரா, வளர்ச்சி அடைகிறாரா, இங்கே ஒரு நீச்சபங்க ராஜயோகமா இல்லை பரிவர்த்தனை யோகமா இப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். குறிப்பாக உங்கள் ராசியில் சூரியன் 2ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் இப்படி பயணிக்குது, புதனோட யோகங்கள் இதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக வேலை சம்மந்தப்பட்டதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பிஸ்னஸில் யோகம்னா யோகம் அந்தளவுக்கு வளர்ச்சி அடையக்கூடியது, தவறுவிட்ட வாய்ப்புகள்லாம் பெறக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கணுங்கிறது எல்லாம் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுப்பம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. வீடியோக்களை கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர். அதுக்கு போன மாத பலன் எல்லாமே அதுக்குள்ள பதில் இங்கே வருது, முழுசாக பாருங்கள். ஹெல்த்தை பற்றி நிறைய கேள்வி இருக்குது, அதையும் பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் இருக்கிற காலகட்டம் தவற விடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் இப்போ திருமணம் ஃபைனலைஸ் ஆக போகிற காலகட்டம். திருமணத்தை பற்றி தான் நிறைய இது பார்த்திங்கன்னா, உங்கள் சைடு ஓகேங்கிறீங்க, அவங்க இல்லைங்கிறாங்க, அவங்க ஓகேங்கிறாங்க இல்லைங்கிறாங்க, இந்த மாதிரி பல கேள்விகள். வரன் தானாக வந்து முடிகிற காலகட்டம். 7ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிரன் 2இல் பயணிக்கிறார், 3ஆம் இடத்துக்கு நல்ல ஸ்தானத்தில் தான் பயணிக்கிறார். அப்போ திருமணம் உறுதியாக போகிறது. சனி பார்வை வந்தாலும் குரு பார்வை இருப்பதால் தடங்கள் இல்லை, சிறிது தாமதமே தடை இல்லை. அப்போ திருமணம் சம்பந்தப்பட்டது ஒரு முடிவெடுக்க வேண்டிய காலகட்டங்க. ஒரு சிலருக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஆல்ரெடி ஒரு வரன் இருக்குது இல்லை, அப்புறம் சொல்லலாம் கொஞ்சம் ஹோல்டில் போட்ட வரன் இப்போ வந்து ஃபைனலைஸ் ஆக போகுது. அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல நிகழ்வுகள் வருகிறது, ஆண் பெண் இருவருக்குமே. சரி, அடுத்து வேலை சம்பந்தப்பட்டதை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் பாதகஸ்தானத்தில் பயணிக்கிறார். உங்கள் ராசி அதிபதி ஜாதகருக்கு பரிவர்த்தனை இருக்குது. இப்போ கேள்வி வரும், பொதுவாக இது பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யுதுங்கிறது மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் இந்த நேரத்தில் வேலை சம்பந்தப்பட்ட ஒரு யோககரமான பயிற்சிகள் வருகிறது, அதை சரியாக பயன்படுத்திக்கணும். அப்போ தான் அந்த பரிவர்த்தனை யோகம் பயன்படுத்திக்கலாம். தொலைதூர பயணங்கள், வேறு இடம் மாற்றங்கள், பெரிய ப்ராஜெக்டுகள், திடீர்னு பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, பொறுப்புகள் அதிகமாக இருக்கும், எக்ஸ்ட்ரா டியூட்டி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வருது. இது உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த படிநிலை. சம்பள உயர்வு, பிற்காலத்துக்கு சம்பள உயர்வாக இருக்கலாம், புது வேலைக்கு அப்ளை பண்ணுறது, இந்த போனஸ் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் காலகட்டமாக இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் வேலையில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது, அதை பயன்படுத்திக்கிட்டால் வெற்றியாக இருக்கும். உங்களுக்கு துணையாக குரு பகவான் இருக்கிறார், 5ஆம் அதிபதி. ரைட், பிஸ்னஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது தான் நிறைய கேள்விகள். உங்களுக்கு 10ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் பயணிக்கிறார். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வளர்ச்சி வரணும், சாதிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துருக்குது. இனி அடுத்து 2ஆம் இடத்துல போகிறாரு. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்களோ அதை லாபம் அடைகிற காலகட்டம். கூடவே 11ஆம் அதிபதி உங்கள் இதில் உங்கள் ராசியிலே கொஞ்ச நாள் இருக்கார். இப்போ லாபங்கள் அடைகிற காலகட்டம் உறுதியாக உண்டு. இந்த நேரத்தில் ஒரு டெவலப் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு. சின்ன சனி உங்கள் 10ஆம் இடத்தை பார்த்தாலும் ஸ்லோவானாலும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு சூரியனோட தாக்கம் நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, புது வீடு கட்டலாமா, அந்த வீடு கட்டுற செகண்ட் ஹேண்ட் வீடுலாம் நல்லாயிருக்கு. புது வீடு அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கட்டின வீடு வாங்குகிற யோகம் இல்லைன்னா சில காலம் கழித்து பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் அதுதான் பலன். இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க கவனமாக இருக்கணும். இடம் சம்மந்தப்பட்டதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அளவாக இருக்கே. ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த நேரத்தில். இந்த மாதங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதை விட கையில் வச்சுருக்கிறதே பெட்டர். சம்திங் இஸ் நட்டர் தென் நத்திங் அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தில் எது போட்டாலும் விரயமாயிரும். அப்போ இது கொஞ்சம் கையில் சம்திங் எதாவது வச்சுக்கணும். இந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற, அது பண்ணுற, பெரிய முயற்சிகள், பெரிய முதலீடு சம்மந்தப்பட்டது விட்டுருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஒரு மாதம் சுமாராக இருக்கிறது. அப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள், இன்சூரன்ஸாக இருக்கலாம், பூர்வீக ரீதியான சொத்துக்கள், உயில் சொத்துக்கள், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளில் வரப்போகுது. அப்போ பூர்வீக இடம், சொத்து, இதில் விஷயம் பட்டா போட்டு பார்க்குறது, ஈஸி போட்டு பார்க்குறது, இந்த மாதிரிலாம் அதெல்லாம் இருக்குது. வீடு சம்மந்தப்பட்ட திருத்து பணிகள், பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி வீட்டில் சின்ன செலவுகள் இருக்குது, அதை கவனிக்க வேண்டிய காலகட்டம். அப்போ குடும்ப உறவுகள் எப்படி இருக்குது? குடும்ப உறவுகளில் பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. குடும்பத்தில் சூரியன் பயணிக்கும் போது உங்கள் வாக்கு எடுபடும். நீங்கள் சொல்கிற கருத்து கேட்பாங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கிறது நீங்கள் இப்போ எடுத்துக்கலாம். அப்போ உங்கள் பேச்சு, உங்கள் சொல் குடும்பத்தில் முக்கியமாக இருக்கிறது. பொதுவாகவே இதில் டீச்சரு, பேங்க்கு, வக்கீல், வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களிடம் பெரிய விஷயங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா
குரு அப்படி கொஞ்சம் வக்ரம் பெற்றிருக்கிறதுனால, வக்ரம் பெற்ற பார்வையும் பெற்றதுனால ரிப்பீட் பண்ணி ஆயிடணும். பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள் சீக்கிரட்டை வெளியே சொல்ல வேண்டாம் இந்த ஒரு மாதத்தில். அடுத்த தகவல் சம்மந்தப்பட்ட தகவல் தொடர்பு சாதனங்கள் இது சார்ந்த செலவுகள் வந்துடும். ஃபோன் வாங்குற மாதிரி இருக்கலாம், இல்லை திருத்தம் பண்ணுறது, இல்லை லேப்டாப்பு சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட சிறு இது இருக்குது. பொதுவாக இஎம்ஐ கட்டினீங்கன்னா போய் ரீச் ஆகிடுச்சான்னு பார்க்கணும். கொரியர் சம்மந்தப்பட்ட அனுப்புனா போய் ஃபைனலைஸ் ஆகிற வரைக்கும் கவனிக்கணும். இதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள். ரைட். குலதெய்வம் சம்மந்தப்பட்டது அருள் சூப்பராக இருக்குது. குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயில்கள்லாம் பார்க்கும்போது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து அது குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி என்று போயிட்டு வருவது சிறப்பாக இருக்கும். இப்போ அந்த கோயிலுக்கு சென்று வரும்போது வளர்ச்சி உண்டு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் 12ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி ஒருவரே அவர் நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார். இப்போ தான் தோணும், நண்பர்கள் வகையில் புது புது ஐடியாஸ் கொண்டு வராங்க, நண்பர்கள் புது பிஸ்னஸை கொண்டு வராங்க, நண்பர்களே பெண்கள் சம்மந்தப்பட்டது தொழில் பண்ணலாமா, இதுக்குள்ள ஐடியாவை க்ரியேட் பண்ணிட்டு வருவது தவறில்லை. நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்குற காலகட்டம் வந்தாச்சு. உங்கள் 11ல் இருக்கிற கேது, 5ல் இருக்கிற ராகுங்களை ஆசையை தூண்டுகிற காலகட்டம். அப்போ இதில் நல்ல ஒரு டிஸ்கஷன் பண்ண வேண்டிய விஷயங்கள் உண்டு. ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது இல்லை டாக்குமெண்ட் வேலைகள் அது சீர்திருத்தம் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை. இப்போ தந்தை தாய் அவங்களோட உடல்நிலைகள், குடும்ப உறவுகள் எப்படின்னு பார்த்தோம். உங்கள் தந்தை சம்மந்தப்பட்ட உறவுகள் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும். இப்போ தாய்க்கு அவங்களுக்கும் ஒரு சிறு உடல் உபாதை, பயப்பட தேவையில்லை. தாயுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இப்பொழுது குறைகிற காலகட்டம். கொஞ்ச நாள் முன்னாடிலாம் நிறைய கம்யூனிகேஷன் கேப்பாக இருந்தது, நிறைய தொந்தரவுகள் இருந்தது, முடிவெடுக்க முடியல. அம்மா பையன் உறவா அப்படிங்கிற அளவுக்கு சண்டை இருந்தது. அம்மா மட்டும் இல்லை, அம்மா தாய் வழி உறவு கூட பூர்வீக ஊருக்கே போகக்கூடாதுன்னு நினச்சது இந்த விருச்சிக ராசி. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏங்க பூர்வீக ஊருக்கெலாம் போயிட்டு பூர்வீக ஊருக்கே நான் போகலைங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. இதெல்லாம் இந்த கால சூழ்நிலை மாறி இருக்குது. எல்லா காலகட்டத்திலும் சின்ன ப்ளஸ்ஸு மைனஸும் மாறிக்கிட்டே தான் இருக்குங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்பொழுது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயம், உங்கள் குடும்பத்தில் 2வது குழந்தை, உங்கள் மனைவி, இப்போ கணவன் மனைவி பிடிச்சிக்கணும், உங்கள் பார்ட்னர் அவங்களுக்கு யோகம் வருகிற காலகட்டம். அப்போ உங்கள் பேரில் ஏதாவது லேட் ஆகுதுன்னா அவங்க பேரில் போட்டு பண்ணலாம். குழந்தை பிறப்புக்கு சூப்பராக இருக்குது. குழந்தை பிறப்பு அது ஐடியாஸ் பண்ணுங்கள். இது காதல் சார்ந்த திருமணத்துக்கு வளர்ச்சி, காதல் திருமணங்கள் உண்டு. இப்போ உறவில் திருமணத்துக்கு நல்லாயிருக்கு. திருமணம் பற்றி நிறைய சக்ஸஸ் சொன்னால் கூட திருமணம், உறவில் திருமணம் இதெல்லாம் நல்லாயிருக்கு. இது பகிர்ந்துக்கலாம். ரைட். இந்த தெய்வங்கள், எண்கள் இதெல்லாம் பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், இந்த கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்த 3ஆம் நம்பரை கொஞ்சம் கையில் பிடிச்சிக்கணும். 3, 5 ஏன்னா அவங்க யோகத்தை கொடுக்க போகிறார். குறிப்பாக 6ஆம் நம்பர் தான் தனம் பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது. இந்த எண்கள் இதே கிழமைகளை பார்க்கும்போது புதன், வெள்ளி, வியாழன். அப்பப்போ லைட் சில்வர் கலர், பட்டு சம்மந்தப்பட்ட துணியெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே குரு சுக்கரன் ரெண்டுமே நல்லாயிருக்கு. இதை பயன்படுத்தும் போது ஒரு பட்டு துணி மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சில்வர் கிரே மாதிரி, லைட் மஞ்சள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது முக்கியமான நிகழ்வுக்கு வளர்ச்சி கொடுத்துரும். இப்போ பொதுவாக வேலைக்கு சம்மந்தப்பட்ட இன்டர்வியூ ப்ராக்ரஸ்லாம் வரைகிற காலகட்டம். பொதுவாக இந்த நேரத்தில் அது வேணுமா வேண்டாமா அப்படின்னு எமோஷ்னலாக எடுக்காமல் அறிவு சார்ந்த டிசிஷன் எடுத்து வளர்ச்சி கொடுங்க. ரைட். இதை தவிர வேறு ஏதாவது சந்தேகங்கள், வேறு கேள்வி இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.